இங்கே இந்த ராமர், வியாசர் ஆகியவர்கள் சிறப்பாக வழிபட்ட ஒரு தலமாக சொல்லப்படுகிறது. சரியா? ராமர், வியாசர் ஆகியவர்கள் சிறப்பாக வழிபட்ட தலம். கிருபாசினி, அண்ணா. ஓகே தானே? ரெக்கார்ட் எல்லாம் ஓகே ஓகே. ஓகே. சரியா? இந்த ராமர், வியாசர் ஆகியோரால் வழிபடப்பட்ட தலம் உங்களுக்கு தெரியும், முன்னேஸ்வரம். மற்றது ஒரு ராமனினுடைய ஒரு பிரமகத்தி தோஷம், அது ராவணனை கொன்று விட்டு இந்த ராமன் என்ன செய்கின்றான் சொன்னால், இங்கே முன்னேஸ்வர ஆலயத்திலே தான் தன்னுடைய பாவக்கடனை செய்கின்றான். அவனுடைய பிரமகத்தி தோஷம் நீங்கிய தலமாகவும் முன்னேஸ்வரம் காணப்படுகின்றது. ஓகே, முன்னேஸ்வரம் காணப்படுகின்றது. அதை மாத்திரமில்லாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆலயத்தினுடைய இறைவன் இறைவி பெயர், இறைவன் முன்னைநாதராகவும் இறைவி வடிவாம்பிகையாகவும் தீர்த்தம் மாயவனார் என்று சொல்வார்கள். தலைவிருட்சம் அரச மரம். இங்கேதான் பௌர்ணமி தினத்திலே ஸ்ரீ சக்கர பூசை, முன்னேஸ்வரம், நவராத்திரியாக காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தினை அழகேஸ்வரம் என்றும் சொல்வார்கள் பிள்ளைகள். முன்னேஸ்வர ஆலயத்தினை அழகேஸ்வரம் என்று சொல்லப்படுவதையும் நாங்கள் காணலாம். ஓகே, அடுத்ததாக சொல்லப்படுகின்ற ஆலயம் நகுலேஸ்வரம். சரியா? இந்த நகுலேஸ்வரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை திருத்தம்பலேஸ்வரம் என்று புராதன காலத்துல சொல்லியிருக்காங்க பிள்ளைய. ஒரு புராதன கால பகுதிக்குள்ளே இந்த ஆலயத்தினை திருத்தம்பலேஸ்வரம் என்று சொல்லியிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய இறைவன் இறைவி பெயர் மூர்த்தி நகுலேஸ்வர பெருமான், அம்பாள் நகலாம்பிகை, தீர்த்தம் கீரிமலை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிள்ளை, ஒரு இறந்தவர்களுடைய ஒரு பிதிர்க்கடனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆடி அமாவாசை என்று ஒரு சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயம். அவர் அந்த தீர்த்தத்திலே சரியா ஒரு பிதிர்க்கடன் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயமாக இந்த நகுலேஸ்வர ஆலயத்தை சொல்லுவாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் எல்லாம் பிறந்தவருடைய அஸ்தியை கிடைப்பதற்காக நிற்பார்கள். ஓகே, ஆகவே இவ்வாறான கேள்விகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதை மாத்திரமில்லாது பொன்னம்பல வாணேஸ்வரம் என்ற ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்துக்குள்ளே சில டைம் கேட்கலாம், நித்திய அக்கினி உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயம் தினமும் என்று சொன்னால் பொன்னம்பலேஸ்வரம். சரியா? நித்திய அக்கினி. இங்க இருக்கிற தீர்த்தம் சுவர்ண புஷ்கரணி, தலைவிட்சம் மாதலை, இறைவன் பொன்னம்பலேஸ்வரர், இறைவி சிவகாம சௌந்தரி என்று சொல்வார்கள். அப்ப ஆகவே உங்களுக்கு ஆலயத்துக்குள்ள என்ன கேள்வி வந்தாலும் பகுதி ஒன்றுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க 26வது கேள்வி. முழுமுதற் அறிவியல் சிந்தனைகளையும் இணைப்பதாக அமையும் வேத பகுதி தெரியுமா? ஓகே, வர்ண சுத்தம் நிறைய தடவை இந்த கேள்விகள் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன். ஆகவே இதற்குள்ள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை மாத்திரமில்லாத 27வது கேள்வி தத்துவ சிந்தனை காலம் என்பது தத்துவ ஓகே, உபநிடத காலம் தத்துவ சிந்தனை காலம் என்று சொல்லப்படுவதை நாங்கள் காணலாம். அதை மாத்திரமில்லாத 28வது கேள்வி சேது காவலர் என அழைக்கப்பட்டவர்கள். வேற யாராவது? சரி, அந்த ஜாகத்தின் போது சொன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. கடோபவனிடம் சொல்வார்கள்.
இதற்கான விடைகள் வேறு இதில் இருந்தா சொல்லுங்க. என்ன சொன்னா நிறைய இடங்கள்ல விடைகள் வந்து மாறுபட்டு இருக்கின்றது. யாகத்தின் மூலம் உலகம் படைக்கப்பட்டன என்று சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும். அதை மாத்திரமில்லாது சூக்தம் என்று கேட்டால் புருஷ சூக்தம் சொல்வார்கள். யாகத்தின் மூலம் உலகம் படைக்கப்பட்டுள்ளது. சரியா? அது மாத்திரமில்லாது உபநிடதத்துக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய கேள்வி சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் இருங்க வரேன். இந்த முண்டகோ உபநிடதம் சரியா? அதை மாத்திரமில்லாத வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பற்றுக்களுடன் வாழும் ஒருவன் அப்பற்றுக்களை அறுக்க அப்பற்றுக்களுடனே பிறக்கின்றான். சரியா? முண்டக உபநிடதம். இந்த விடயங்களை கொஞ்சம் நோமலா முண்டக உபநிடத்துக்கு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதை மாத்திரமில்லாத வந்து உங்களை வேற கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தால் இந்த சாந்தோக்கிய உபநிடத்திலே ஒரு சில விடயங்கள் சொல்வார்கள். எவ்வாறு என்று சொன்னால் பிரஜாபதிக்கும் இந்திரனுக்கும் இடையே நடைபெற்ற ஆன்ம உரையாடல் பற்றி சொல்லுகின்ற உபநிடதம் என்று கேட்பார்கள். பிரஜாபதிக்கும் இந்திரனுக்கும் இடையே நடைபெற்ற ஆன்ம உரையாடல் என்றால் சாந்தோக்கிய உபநிடதம். அந்த உபநிடத்திலே தான் இந்த விடயம் சொல்லப்படுகிறது. ஜமனுக்கும் நசிகேதனுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு செல்வாய் உபநிடதம் பிறகுதான் சொல்லலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கேட்டேன் கட உபநிடதம். கல்வியாலும் செல்வத்தாலும் ஞானா நிலை இரவா நிலை அடையலாம் சொல்லப்படுகின்ற உபநிடதம் பிருகதாரண்ய உபநிடதம். ஓகே, இவரான கேள்விகளை